வணக்கம் மக்களே. இந்த அணில் ஒண்ணு கட்சி ஆரம்பிச்சு ஒருத்தனை ஃப்ளாப் ஆக்கி விட்டுச்சுல, அவன அத பத்தி தான் பேசப் போறேன். இவன புடிச்சவன் என்னைய எவனாச்சும் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா என்ன கோச்சுக்காத. இவன் பேசுற பேச்சுக்கு நான் இப்படித்தான் பேசுவேன். அந்த வீடியோ பாரு. சீனாவோட தான் நம்மள அச்சுறுத்துது. அருணாச்சல பிரதேசம் என்னதுங்குது போறது கொடுப்பில்ல. ஏன்னா அவன் பெரிய நாடு, ராணுவத்துல வலிமையா இருக்கான். இங்க உங்க நீங்க பெத்துப்பட்ட பிள்ளை பாகிஸ்தான் சின்ன நாடு, அதை உடனே மிரட்டுறீங்க அவனை. ஆதாரம் இல்லாமல் மற்ற நாடுகள் முன்னாடி இந்தியா எங்க மேல குற்றம் சொல்றாங்க அப்படின்னு பாகிஸ்தான் தரப்புல சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு பதில் என்னவாக இருக்கு? அது தெரியல. ஒரு நாடு தன்னை தற்காத்துக்கொள்ள அது சொல்லும், எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லும். நம்ம நாடு நம்ம பாத்துட்டியா? பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அப்பாவி பொதுமக்கள் கொள்றான். அவன் மேல நாங்க சண்டைக்கு போறோம், அவனை அழிக்கணும்னு நினைக்கிறோம். அது நியாயமானது. சைனாக்காரன் என்னைக்காவது பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்தி நீ பார்த்துருக்கிறியா? பார்த்துருக்கியா சைமான்? அந்த அக்கா திட்டுறதுல உன்னை தப்பிடாது. அந்த பயில இந்த பயிலன்னு நான் வேற எதுவுமே கேட்கல. இலங்கையில போர் நடந்துச்சுடா, அந்த இன்சிடென்ட வச்சு நான் ஏதாச்சும் ஒரு கலாய்த்தலா ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டா எப்படி இருக்கும்? அதே மாதிரி இந்த வைக்கம் போராட்டத்துல செத்தாங்க அப்படின்னு இவனுங்க உருட்டுறானுங்கல்ல, அதை வச்சும் நான் அரசியல் பண்ணா எப்படி இருக்கும்? அவ்வளோ ஏன் அங்க ஷூட் அவுட் நடந்துச்சுல, அங்க ஒரு உதயநிதி ஸ்டாலினோ இல்ல வேற எந்த கட்சியில அவனோட பையனோ பொண்ணோ போய் இழந்திருந்து அவன் இங்க கொல்லப்பட்டிருந்தா இங்க இருக்கிறவனுங்க எவ்வளவு கொதிச்சிருப்பானுங்க, இங்க இருக்கிறவனுங்க எவ்வளவு கொதிப்படைஞ்சிருப்பானுங்க, எவ்வளவு பேசியிருப்பானுங்க. ஏண்டா உங்களுக்கு ரத்தம், மத்தவனுக்கு தக்காளி சட்னி அவங்க ஒத்தாளக்கா.